இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ராயல் ரம்பிள் 2020 வின்னரை பற்றி புதிய அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். இப்போ உள்ள ரூமர் படி யார் வின் பண்ண போறான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தெரிஞ்சுக்க முடியும். கடந்த வாரம் ராவுக்கு போயிட்டு வந்துருவோம். கடந்த வாரம் ராவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கடைசியில் ஒரு மெயின் ஈவெண்ட்டாக ஒரு ப்ரொமோ நடந்துச்சு, ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு ஃபேஸ் டு ஃபேஸ். அதில் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க், இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கான்ட்ரவர்சி போனுச்சு. இதில் வந்து கோடி ரோட்ஸும் விட்டு கொடுக்காம பேசினார், சிஎம் பங்க் பயங்கரமாக சம்பவம் பண்ணார். இந்த சம்பவத்தில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எப்படி இந்த ஃபியூடு போக போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் ராயல் ரம்பிள் வின்னர் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த சம்பவம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான சம்பவமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் மேக்கர் வேற சிஎம் பங்க் வார்னிங் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபியூடும் வேற இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்க போதுன்ற மாதிரி இப்போ வந்து WWE வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் ட்ரோல் பண்ற மாதிரிலாம் சிஎம் பங்க் வேலை பார்த்துட்டாரு. பிளேபேக் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த பிளேபேக் வீடியோட தம்ப்நெயிலை எடுத்து தன்னோட சோஷியல் மீடியாவில் போட்டு சிஎம் பங்க் வந்து ட்ரீம் மேக்கர் ஒரு ஜோக்கர்ன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஃபியூடு வேற போயிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பல கான்ட்ரவர்சிகள் போயிட்டு இருக்கிறதுனால சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரீம் மேக்கர் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃபியூடு நடக்க போகுது ராயல் ரம்பிள்ல. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் வந்து கோடி ரோட்ஸ் வேற சிஎம் பங்க் வந்து ஒம்பழுத்து இருக்கிறாரு. இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்க போறதுனால இப்போ இந்த வருஷம் ராயல் ரம்பிள்ல என்ன பிடிக் பண்ணப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் யாருமே நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் இப்போ ஃபேஸ் ஆகிருக்கிற சிஎம் பங்க் வந்து இந்த ராயல் ரம்பிள் டயத்தில் ஹில் டர்ன் பண்ணி இந்த ராயல் ரம்பிள வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் கடைசி கட்டத்தில் போயிட்டு இருக்கு. அதனால சிஎம் பங்க் வந்து ஃபேஸ்ல இருந்து ஹீலா மாறி ராயல் ரம்பிள வின் பண்ணி அதாவது செத்ரோலின்ஸ் இவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஜெயிச்சு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணி ரெசல்மேனியாவில் கோடி ரோட்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால சிஎம் பங்க் வந்து ராயல் ரம்பிள் பேப்பர் டயத்தில் ஃபேஸ்ல இருந்து ஹீலா மாதிரி அந்த இடத்துல வந்து ராயல் ரம்பிளை வின் பண்ண போகிற. ராயல் ரம்பிள் வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெசல்மேனியாவில் கோடி ரோட்ஸோட ஸ்டோரி லைனை என் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல கோடி ரோட்ஸ் சாம்பியனை ரீட்டைன் பண்ணணும். கெவின் ஓவன்ஸ் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த ஸ்டோரி லைன் நடக்காது. அதனால வந்து இந்த பிளானை வந்து WWE ட்விஸ்டா வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் அதாவது ராயல் ரம்பிளுக்கு மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நடக்க போற கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் மேட்ச் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்க போது. அந்த மேட்சை ஜெயிக்கிறவங்களை வச்சு தான் ராயல் ரம்பிளோட லாஸ்ட் மினிட்ல கூட ரிசல்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெவின் ஓவன்ஸ் ஜெயிச்சா ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும், கோடி ரோட்ஸ் ஜெயிச்சா ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். அதனாலவே இந்த ராயல் ரம்பிள் பேப்பரையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.